பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவேங்கடம் என்கிற குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டார். இவ்வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர் கிருஷ்ணாவும் சிவாவும் காரிலேயே மதுரையில் தலைமறைவாகினர். கிருஷ்ணா தனது காரை சென்னையில் இருக்கும் தனது வீட்டில் விடுமாறு சிவாவிடம் கொடுத்துவிட்டு கிருஷ்ணா தனியாக மாயமாகியுள்ளார். பின்னர் காரில் சிவா சென்னை வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். போலீசார் வழக்கறிஞர் கிருஷ்ணா குறித்து சிவாவிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் கிருஷ்ணா மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி சென்று அங்கிருந்து தாய்லாந்து தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் வழக்கறிஞர் கிருஷ்ணாவிற்கு வந்த போன் கால்களை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனி வழக்கறிஞர் கிருஷ்ணாவிடம் போனில் பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. வழக்கறிஞர் கிருஷ்ணா தப்பிச் சென்றதற்கு நெல்சனின் மனைவிக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்தில் நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வேறொரு வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் கிருஷ்ணாவிடம் பேசியதாக நெல்சனின் மனைவி மோனி கூறியுள்ளார். இதையடுத்து இயக்குநர் நெல்சனிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.